வணக்கம் நண்பர்களே. ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி வசியம் செய்கிறது, அது நான் விளக்கத்தை சொல்கிறேன். நிறைய பேர் நாங்கள் பல தெய்வத்தையும் கும்பிட்றோம், எதுவுமே எனக்கு சித்தி ஆகலை, காளி வராகி இதெல்லாம் தெய்வத்தையும் நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பல தெய்வமெல்லாம் வணங்க வேண்டாங்க. ஒரே ஒரு தெய்வத்தை நல்லா வலுவாக பூஜை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதும். அதை ஒன்றை வச்சுட்டு நீங்கள் அஷ்டகர்ம வேலையும் செய்யலாம். ஒரே தெய்வத்தை பகலாக அதையே நினச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், போதும். நீங்கள் அது இதுன்னு பல இதுவும் போட்டு நீங்கள் மனசில் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா அது வணங்க இது வணங்க எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாத போயிடும். நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை மட்டும் நீங்கள் வணங்குங்க, அது போதும் உங்களுக்கு. அதை வச்சுட்டே நீங்கள் அஷ்டகர்ம வேலை அனைத்தும் ஆடலாம். நிறைய பேர் பல தெய்வத்தையும் குரலி, குட்டிச்சாத்தான், காட்டேரி, மோகினி இதெல்லாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு தெய்வத்தை வணங்குங்க போதும். அதே மாதிரி சில பேர் நேரில் வருமா, நேரில் என் கூட பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க. எந்த தெய்வமும் சரி நேரில் நம்மக்கிட்ட நின்று பேசாது. கனவு மூலிமா தான் காட்சி கொடுக்கும். கனவு மூலிமா தான் நம்ம கூட பேசுமே தவிர நேருக்கு நேர் எந்த தெய்வமும் பேசாது. அது எல்லாமே ஒரு சும்மா கதை. ஏன்னா அந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற சக்தி கடவுள்கிட்ட இருக்குது. அந்த தெய்வம் நேரில் நம்ம கூட நின்று பேசுனா அப்போ நம்ம பெரிய ஆளாயிடலாம் இல்லையா? அதுபோல் எந்த தெய்வமும் நேரில் பேசாதுங்க. கனவு மூலிமா தான் நமக்கு காட்சி கொடுக்கும். கனவு மூலிமா தான் நமக்கு அருள் கிடைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சு பூஜை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றிங்க.